Dear students, welcome to our channel Voice of Government Students. இந்த வீடியோவில் நாம் 10th இங்கிலீஷில் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுறது, அதுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பாஸ் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்தெந்த கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு, அந்த கொஸ்டின் எத்தனாவது கொஸ்டினாக வரும் அப்படின்ற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோட் மேப் உங்களுக்கு 26th கொஸ்டினாக வரும். இதில் அவங்க ஒரு மேப்போட பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கீழே ஒரு 4 சென்டென்ஸ் இல்லை 5 சென்டென்ஸ் எதுனா போதும். அந்த மேப் எங்கே போய் அவங்க எந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வழி சொன்னால் போதும் 5 சென்டென்ஸில். இதுக்கு 2 மார்க் இருக்குது. போயம் அப்ரிஷியேஷன் கொஸ்டின், இந்த கொஸ்டின் உங்களுக்கு 35வது கொஸ்டினாக வரும். எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, போயம்லேருந்து 4 லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கே 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு 4த்துக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். அந்த 4 கொஸ்டின் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த 4 கொஸ்டின் தான். தேர்ட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்லேருந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரும் அந்த பேராகிராஃபில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து எழுதிங்கன்னா அதுக்கு 5 மார்க் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு 39th கொஸ்டினாக வரும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 5 மார்க் இருக்குது. அந்த 5 மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்டர் வரைஞ்சிருக்கணும். பார்டர் வரைஞ்சிருந்தால் 1 மார்க். கடையோட தலைப்பு ஹெட்டிங் போல்டாக போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அந்த விளம்பரம் சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் படங்கள்லாம் வரைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அது சம்மந்தமான கேப்ஷன்ஸ் ஏதாச்சும் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க். கடைசியாக அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க். இப்படி தான் 5 மார்க் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நோட்டீஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் 41வது கேள்வியாக வரும். கொஸ்டின் நம்பர் 41. நோட்டீஸ்க்கு 5 மார்க் இருக்குது. இந்த 5 மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்டர் வரைஞ்சிருக்கணும், அவுட்லைன் போட்டிருந்தீங்கன்னா 1 மார்க். அடுத்தது நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், அந்த ஸ்கூலோட நேமு பெரிய போல்டு லெட்டர்ஸ் எழுதியிருக்கணும். அது கீழே என்ன ப்ரோக்ராம் நடக்குதோ அதையும் போல்டு லெட்டர்ஸ் எழுதியிருக்கணும். இது 2 எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க். அடுத்ததாக டேட் எழுதியிருக்கணும். டேட் எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க். அதுக்கு அடுத்ததாக கண்டென்ட் எழுதியிருக்கணும், என்ன ப்ரோக்ராம் நடக்குது அதான மெசேஜ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க். கடைசியாக இந்த ப்ரோக்ராமுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் அந்த டீட்டெயில் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க். இப்படி தான் 5 மார்க் கொடுப்பாங்க. பிக்சர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42வது கொஸ்டினாக வரும். இதில் ஒரு பிக்சர் அவங்க கொடுத்துருப்பாங்க, அது சம்மந்தமாக நீங்கள் 5 சென்டென்ஸ் எழுதணும். 5 சென்டென்ஸ் எழுதிங்கன்னா 5 மார்க். நோட் மேக்கிங் அண்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டினாக வரும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரில் அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு நோட் மேக்கிங் எழுதணும், அப்படி இல்லாட்டினா சம்மரி எழுதணும். 2த்தில் ஏதாச்சும் ஒன்று எழுதினா போதும். நோட் மேக்கிங் எப்படி எழுதுனா, அந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துக்குங்க, அதில் இருக்க சின்ன சின்ன வார்த்தைகளையும் எடுத்துகிட்டு பெரிய வார்த்தைகளை மட்டும் எழுதுங்க. பெரிய வார்த்தைகளை எடுங்க, நடுவில் ஒரு ஐஃபன் போட்டு அடுத்த வார்த்தை எழுதுங்க. இது போல் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேராகிராஃப் தலைப்பு கொடுங்க. இதுதான் நோட் மேக்கிங். சம்மரி பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிராஃபை நல்லா படித்து புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு முதல்ல ரஃப் காஃபின்னு போட்டு அந்த பேராகிராஃபை சுருக்கி எழுதுங்க. ரஃப் காஃபி எழுதி முடிச்சுட்டு அப்புறம் ஃபேர் காப்பின்னு போட்டு அந்த ரஃப் காஃபிலேருந்து சுருக்கி ஃபேர் காப்பி எழுதுங்க. ஃபேர் காப்பி ரஃப் காஃபியோட சின்னதாக இருக்கணும். எழுதி முடித்த உடனே ரஃப் காஃபியை ஒரு கோடு போட்டு அடிச்சிருங்க. கடைசியாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், அவங்க எத்தனை வார்த்தை கொடுத்தாங்களோ அத்தனை வார்த்தை போடுங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன், நீங்கள் எத்தனை வார்த்தை எழுதுகிறீங்களோ அந்த வார்த்தையை போடுங்க. இதை நீங்கள் தோராயமாக போட்டால் போதும்.
மெமரி போயம் பார்த்திங்கன்னா 45வது கொஸ்டினாக வரும். 10th இங்கிலீஷில் மொத்தம் 4 மெமரி போயம் இருக்குது. 4த்தையும் மெமரி பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அதில் ஒன்று கேட்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. 47th கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கீழே 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த பேராகிராஃப் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க கீழே கேட்டிருக்க 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் இருக்குது. அதனால் ஆன்சர் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா பேராகிராஃப் நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். 8 மார்க் இருக்குது. இது கடைசி கொஸ்டினாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதில் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் வேலைக்கு போகும்போது வெறும் பாஸ் மார்க் மட்டும் பத்தாது. இப்போ இருக்க சூழ்நிலையில் 10வது மார்க் கூட உங்களுக்கு கட் ஆஃபாக வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் நிறையா படித்து நிறையா மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள். நன்றி. 10th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரோட ஃபுல் பேட்டர்னும் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.